இன்றைய இறைவார்த்தை. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஏசாயா 40வது அதிகாரம் 29வது வசனம். Today's God word. He gives power to the weak and strength to the powerless. ஏசாயா 40:29. இந்த நாளுக்குரிய வேத வார்த்தையின் கருப்பொருள். நம்மிடையே மிகுந்த உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நம்பிக்கையுடனும் இருப்பவர்கள் கூட அவர்கள் வழியில் சவாலான நேரங்களை எதிர்கொள்ளும் போது உடைந்தும் சத்துவம் இல்லாமலும் சோர்வடைந்து போவதையும் நம்மால் காண முடிகிறது. நாம் கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து உயர பறக்கும் போதும் அல்லது ஓடும் போதும் தேவனோடு நடக்கும் போதும் சோர்வடையாமல் இருக்கும் போதும் இயேசுவை நம்புவதும் பின்பற்றுவதும் கடினமாக நமக்கு இருக்காது. அதே நேரத்தில் எவ்வாறாயினும் கலக்கம் இல்லாமல் ஒரு கால்களை மற்றொன்றின் முன் வைக்க முயற்சிக்கும் போது நான் நம்பிக்கையை துடிப்புடனும் வைத்திருப்பதற்கான மிகவும் சவாலான நேரம் அதுவாகத்தான் இருக்கும். நாம் முழுமையாக சத்துவம் இல்லாமல் பலவீனமாக மற்றும் உடைந்து போன தருணங்களில் உங்க தேவனானவர் சத்தியபரராக வல்லமை மிக்கவராக மற்றும் நம்மோடு இருக்கிறவராக இருக்கிறார். எனவே அவரது சமூகத்தை அறிந்து கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் நாம் ஜெபிப்போம். Thoughts on today's words. Scripture is that even those among you who are very enthusiastic, happy and hopeful, when we face challenging time in their lives, we can find them broken, weak and tired. It is not difficult to believe and follow Jesus when we are flying high like eagles are running, walking with God and never getting tired. However, it is a very challenging time to keep our faith alive as we try to put one foot in front of the other without getting confused. God is faithful, powerful and present with us in moments when we are not purely healthy, weak and broken. Therefore, let us pray to now and release His community. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியதாவது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனைகளுக்கு உட்பட பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமீன் என்பதே. மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனம். Then Lord Jesus Christ said, "This is how you should pray. Our Father in the heavens, hallowed be your name. The kingdom come. Thy will be done on earth as it is in heaven. Give us today the food we need. Forgive us our debts as we forgive our debtors. Lead us not into temptation, but deliver us from evil. And the kingdom, and the power, and the glory, forever and ever. It is yours. Amen." இன்றைய நம்முடைய ஜெபம். பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உனக்கு ஸ்தோத்திரம். இந்த இனிய நாளில் எனக்கு தந்ததற்காய் நன்றி. இதுவரை நீங்கள் எங்களை எனக்கு தந்த நன்மைகளுக்காகவும் அனுமதித்த அனைத்து சோதனைகளுக்காகவும் நன்றி. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய இருதயத்தை புதுப்பியும் ஆண்டவரே. என்னுடைய ஒவ்வொரு அசைவும் என்னுடைய சுய இச்சையின்படி அல்லாமல் உங்களுடைய விருப்பத்தின்படியே என்னை நடத்த ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரை நான் செய்த மறைமுக பாவங்களுக்கு என்னை மன்னியும். என்னை சத்ருவின் கண்ணிகளில் இருந்து விலக்கி காத்துக்கொள்ளும். என்னுடைய பழைய வாழ்க்கையில் நான் தெரிந்தோ தெரியாமலோ செய்து வந்த பாவங்கள் தவறுகள் அனைத்தையும் நீக்கி
இனிமேல் அது தொடராதபடி என்னை புதிதாக்கி உன்னுடைய சாயலான பரிசுத்த வாழ்க்கையை தொடர்வதற்கு கிருபையாய் என்னை நீரே நடத்துவீராக. என்னுடைய வாழ்க்கையை மேலும் புதிதாக்கும் ஆண்டவரே, என்னை உருவாக்கும் ஆண்டவரே, பரிசுத்த ஆவியால் ஒவ்வொரு நாளும் என்னை வழிநடத்தும் ஆண்டவரே, உம்முடைய வேதாகம வசனத்தின்படி வாழ எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை உங்களிடத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். உன் விருப்பம் போல என்னை பயன்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென். Our prayer today. Praise be to you, Lord Jesus Christ, our Father in heaven. Thank you for giving me this happy day. Thank you for all the blessings you have given us so far and for all the trials you have allowed. Lord, renew our hearts every day. I agree to conduct my every move according to your will and not according to my own desires. Forgive me for the hidden sins I have committed so far. It will save me from the snares of the enemy. Remove it so that it does not continue anymore. Renew me and lead me with grace to continue living a holy life in your image. Lord, make my life more new. Lord, who creates me? Lord, who guides me every day by the Holy Spirit. Lord, help me to live according to your scripture. I surrender my heart to you. Use me as you wish. I pray in the name of Jesus. Lord, who guide me every day by the Holy Spirit. Lord, help me to live according to your scripture. I surrender my heart to you. Ask me as your wish. I pray in the name of Jesus. Amen.